விடுதலை எந்த விலைக்கும் ஈடாகாது. விடுதலை என்பது வாழ்வின் மூச்சு. வாழ்வதற்காக மனிதன் எதைக் கொடுக்க மாட்டான்? டெய்லர் கோவன். வாஸ்கோடகாமா இந்தியாவிலுள்ள கோலிக் நாட்டிற்கு மே 20, 1498 ஆண்டில் வந்ததற்கு பின்னர் இந்தியாவிலிருந்து ஐரோப்பியரான கடல் வணிகத்தின் தன்மையில் மாற்றம் ஏற்பட்டது. போர்ச்சுகீசியர்கள் கிபி 1510 ஆண்டிலிருந்து கோவாவுடன் வணிகம் செய்து வந்தனர். 1601 ஆண்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டவுடன் ஆங்கிலேயர்கள் இந்திய பெருங்கடல் வழி வணிகத்தை தொடங்கினர். 1614 ஆண்டில் சர் தாமஸ் ரோ பேரரசர் ஜஹாங்கீரிடமிருந்து தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றதுடன் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளை மெதுவாக ஆக்கிரமிப்பு செய்தார். பிளாசி போருக்கு 100 ஆண்டுகளுக்குப் பின் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தது. 1858 ஆண்டில் ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றியது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து அதிகாரம் ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட போது இந்திய பொருளாதார நிலைமையை முழுவதுமாக மாற்ற இயலவில்லை. ஆங்கிலேயர் நுழைவுக்கு முன் இந்திய பொருளாதாரம் கிராமத்தை சார்ந்து வாழ்ந்து வந்தது. அப்போது கிராம பொருளாதாரமானது சுய சார்பு பொருளாதாரமாக இருந்தது. ஆனால் ஆங்கிலேய ஆட்சிக்கு பின் தொழிற்சாலைகள் வளர அனுமதிக்கப்பட்டன. பொருளாதார மற்றும் அமைப்பு ரீதியான இந்த மாற்றம் இந்திய பொருளாதார நிலையை பின்தங்கிய நிலைக்கு தள்ளியது. சிக்கல்கள் அனைத்தும் உடல் நலம், குடியிருப்பு, குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலன், உழைப்பாளர்கள், பொழுதுபோக்கு குற்றங்கள், சமூக கர்வக்குழிவு ஆகியவற்றை சார்ந்ததாகவே இருந்தன. இந்த சிக்கல்கள் காரணமாக ஒழுங்குற அமைக்கப்பட்ட சமூக பணிகள் முக்கியத்துவத்திற்கான தேவை உணர்த்தப்பட்டது. பிரிட்டன் நாடு இந்தியாவை காலனி ஆதிக்கத்தின் கீழ் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக சீரழித்து வந்தது. காலனி ஆதிக்க சிதைப்பின் அடிப்படையில் முழு காலத்தையும் வரலாற்று பொருளியல் வல்லுநர்கள் 3 கட்டங்களாக பிரித்தனர். அவை வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம். வணிக மூலதன காலம் 1757 ஆண்டிலிருந்து 1813 ஆண்டு வரையிலான காலம் வணிக மூலதன காலம் ஆகும். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் முக்கிய நோக்கம் இந்திய கிழக்கிந்திய பொருட்களை முற்றுரிமையாக வணிகம் செய்து லாபம் ஈட்டுவதே ஆகும். இக்காலத்தில் பிரிட்டனில் தொழில் மூலதனத்தை முன்னேற்ற இந்தியா ஒரு மிக முக்கியமான சுரண்டல் பிரதேசமாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கருதியது. 1750, 1760 ஆண்டுகளில் வங்காளமும் தென்னிந்தியாவும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் நெருக்கடிக்கு உள்ளான போது முற்றுரிமை வணிகத்தின் நோக்கம் நிறைவேறியது. உபரிகளை இங்கிலாந்திற்கு கடத்துவதில் இந்நிர்வாகம் வெற்றி பெற்றது. இந்திய தலைவர்கள் இப்பிரச்சினையை சுரண்டலுடன் ஒப்பிட்டனர். எல்லாவற்றிற்கும் மேலாக இவ்விறுவன அலுவலர்கள் அனைவரும் நேர்மையற்று ஊழல் நிறைந்தவர்களாக இருந்தனர். 1813 முதல் 1858 ஆண்டு வரையிலான காலம் தொழில் மூலதன காலமாகும். பிரிட்டிஷ் துணிமணிகளின் சந்தையாக இந்தியா விளங்கியது. இந்தியாவிலிருந்து மலிவு விலையில் பெறப்பட்ட கச்சா பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு முழுமை பெற்ற பொருட்கள் இந்தியாவிற்கு அதிக விலையில் இறக்குமதி செய்யப்பட்டன. இவ்வாறு இந்தியர்கள் வஞ்சிக்கப்பட்டனர். இந்தியாவின் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டன.
19ஆம் நூற்றாண்டின் இறுதி ஆண்டுகளிலிருந்து விடுதலை அடைந்த காலம் வரை மூன்றாவது கட்டமான நிதி மூலதன காலமாகும். இக்காலகட்டத்தில் மேலாண்மை முகமை நிறுவனங்கள், ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள், செலாவணி மாற்று வங்கிகள், சில மூலதன ஏற்றுமதிகள் ஆகியவற்றில் நிதி ஆதிக்கம் தொடங்கியது. இந்திய மூலதனத்தை கொள்ளையடித்து இந்தியாவின் இருப்பு பாதை, சாலை வசதிகள், அஞ்சல்துறை, பாசனம், ஐரோப்பிய வங்கி முறை, கல்வி ஆகிய குறிப்பிட்ட பகுதிகளில் பெரிய அளவில் முதலீடு செய்ய பிரிட்டன் முடிவு செய்தது. இதனால் சில பயன்களும் விளைந்தன என்பதை மறுக்க முடியாது. பிரிட்டன் ரயில்வே கட்டமைப்பு கொள்கையானது கற்பனை செய்ய முடியாத பொருளாதார பயனில்லா கொள்கையாகும். இந்தியாவின் வரி செலுத்துவோர் இருப்பு பாதை நிர்மாணத்திற்கு நிதி செலுத்த கட்டாயப்படுத்தினர். 1858ஆம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தனது அரசியல் அதிகாரத்தை பிரிட்டிஷ் அரசிடம் ஒப்படைத்தது. இந்திய கைவினைப் பொருட்கள் உலக அளவில் மிகுந்த வரவேற்பு இருந்தது. இந்திய ஏற்றுமதி கையால் நெய்யப்பட்ட பருத்தி, பட்டு ஆடைகள், காலிகோ துணிகள், அலங்கார பொருட்கள், மரச்சிற்பங்கள் ஆகியன முதன்மையானவையாக இடம்பெற்றிருந்தன. பாகுபாடான சுங்க வரி கொள்கை மூலம் பிரிட்டிஷ் அரசு வேண்டுமென்றே இந்திய கைவினைப் பொருட்களை அழித்தது. நவாப் ஆட்சியும் அரசர்கள் ஆட்சி காலமும் முடிவுக்கு வந்தவுடன் இந்திய கைவினைப் பொருட்களை காப்பாற்ற எவருமில்லாத நிலை ஏற்பட்டது. இந்திய கைவினைப் பொருட்களால் இயந்திர தயாரிப்பு பொருட்களுடன் போட்டியிட முடியவில்லை. இந்தியாவில் ரயில்வே அறிமுகமான பின் பிரிட்டிஷ் பொருட்களுக்கான உள்நாட்டு சந்தை அதிகரித்தது. நில உடைமை முறை என்பது நிலங்களுக்கான உரிமையும் நிர்வகித்தலும் பற்றியதாகும். பிற முறைகளிலிருந்து நில உடைமை முறை பின்வரும் விதங்களில் வேறுபடுகிறது. நிலம் யாருக்கு சொந்தமானது? நிலத்தில் யார் அறுவடை செய்வது? நில உரிமையை அரசுக்கு செலுத்துவதற்கு பொறுப்பானவர் யார்? மேற்கண்ட வினாக்களின் அடிப்படையில் விடுதலைக்கு முன் 3 விதமான நில உடைமை முறைகள் இருந்தன. அவை ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை மற்றும் இரயத்வாரி முறை ஆகும். காரன்வாலிஸ் பிரபு 1793ஆம் ஆண்டில் நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு ஜமீன்தாரி முறையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கியது. இம்முறையில் நிலச்சுவாந்தார்களும் ஜமீன்தார்களும் நிலத்தின் சொந்தக்காரர்களான அறிவிக்கப்பட்டு நில வருவாயை அரசுக்கு செலுத்த வேண்டிய முழு பொறுப்பும் அவர்களிடமே வழங்கப்பட்டது. வசூலிக்கப்பட்ட நில வருவாயில் 10 பங்கு அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்றும் மீதத்தொகை ஜமீன்தார்களுக்கான ஊதியமாகவும் அறிவிக்கப்பட்டது. இம்முறை மகள்வாரி முறை. இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் மத்திய பிரதேசத்திற்கும் பஞ்சாபிற்கும் விரிவுபடுத்தப்பட்டது. இம்முறையில் கிராம மக்களாலான குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர். அக்குழுவினர் நிலத்தை உழவர்களிடம் பிரித்து கொடுத்து அவர்களிடமிருந்து வருவாயை பெற்று அரசுக்கு செலுத்தினர். ராயத்துவாரி முறை. இம்முறை முதன்முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டு பின்னர் மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், கூர்க், கிழக்கு பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய இடங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இம்முறையில் நிலத்தை சொந்தம் கொண்டாடும் உரிமை, நிலத்திற்கான கட்டுப்பாடும் நில உரிமையாளர்களிடமே இருந்தது. உழுபவருக்கும் உரிமையாளர்களுக்கும் இடையே நேரடியான தொடர்பு இருந்தது. விடுதலைக்கு முன்னர் இம்முறை குறைந்த அடக்குமுறை உடையதாக இருந்தது. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் தொழில் மாறுதல்
நிலை செயல் பொதுவாக இரண்டு வகைகளாகும். 19ஆம் ஆண்டில் தொழில் வளர்ச்சி. ஆங்கிலேய முதலீட்டாளர்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில் பல முன்னோடி தொழில் நிறுவனங்களை இந்தியாவில் ஆரம்பித்தனர். ஆங்கிலேய நிறுவனங்களுக்கு நிலையான ஆதரவு கிடைத்தது. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் தொழில் புரட்சிக்கு வித்திட்ட போதும் அவர்கள் லாபத்தை ஈட்டுவதையே முதன்மை குறிக்கோளாக கொண்டிருந்தனர். இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில் ஆர்வமில்லாமல் இருந்தனர். 19ஆம் நூற்றாண்டில் இறுதியில் 36 சணல் ஆலைகளும் 1194 பருத்தி ஆலைகளும் அதிக எண்ணிக்கையிலான தொழில் பூங்காக்களும் இருந்தன. நிலக்கரி உற்பத்தி ஆண்டுகளுக்கு 6 மில்லியன் டன்னாக உயர்ந்தது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சுதேசி இயக்கம் இந்தியாவில் தொழில் மயமாதலை ஊக்குவித்தது. 1914ஆம் ஆண்டில் உலக போர் வெடிக்கும் வரை இந்தியாவின் பழைய புதிய நிறுவனங்கள் மெதுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை பராமரித்து வந்தன. இக்காலத்தில் 70க்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகளும் 30க்கும் மேற்பட்ட சணல் ஆலைகளும் அமைக்கப்பட்டன. நிலக்கரி உற்பத்தி இருமடங்கானது. இரும்பு எஃகு தொழிற்சாலைகளுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. ரயில்வே அமைப்பு விரிவாக்கப்பட்டது. 1924 முதல் 1939ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பல்வேறு பெரிய நிறுவனங்களின் இரும்பு, எஃகு, பருத்தி, நெசவாலைகள், சணல், தீப்பெட்டி, சர்க்கரை, காகிதம், கூழ் முதலான நிறுவனங்கள் அயல் நாட்டு போட்டியிலிருந்து பாதுகாக்கும் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன. இது இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட தொழில்கள் விரிவடைய வழிவகுத்தது. இவ்வாறு பாதுகாக்கப்பட்ட தொழில்கள் முழுமையாக இந்திய சந்தையை கைப்பற்றி அயல் நாட்டு போட்டிகளை முழுவதுமாக முறியடித்தன. ஆரம்பத்தில் ஆங்கிலேய அரசு இந்திய பொருளாதாரத்தை மூலப்பொருட்கள் உருவாக்குவதற்காக உருமாற்றி தங்கள் நாட்டின் பொருட்களுக்கான சந்தையாக இந்தியாவை ஆக்க முயற்சி செய்தது. இதன் மூலம் பல வழிகளில் இந்திய பொருளாதாரத்தை நசுக்க முயற்சித்தது. ஆங்கிலேய முதலீட்டாளர்கள் சாதாரணமான இந்திய புவியியல் காரணிகளை பயன்படுத்தி படிப்படியாக சணல், தேயிலை, காபி, பருத்தி, நெசவு, காகிதம், கூழ், சர்க்கரை போன்ற பல்வேறு தொழில்களை இந்தியாவில் உருவாக்கினார்கள். ஆனால் இந்திய தொழிலாளர்களின் உழைப்பை பெருமளவில் உறிஞ்சினார்கள். ஆங்கில ஆதிக்கம் இந்திய தொழில்களை முடக்கியது. ஆங்கில பொருளாதார கொள்கைகள் இந்தியாவின் மூலதன ஆக்கத்தை குன்றச் செய்து வளர்ச்சியை தடுத்து நிறுத்தின. நம்மிடமிருந்து சுரண்டப்பட்ட சொத்துக்கள் ஆங்கிலேயர்களின் மூலதன முன்னேற்றத்திற்கு நிதியுதவி செய்தன. இந்தியாவின் பெரும்பான்மையான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வேளாண்மையை சார்ந்து இருந்தபோதும் இந்திய வேளாண்மை தொழில் தேக்கமடைந்து நலிவுற்றது. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆதிக்க நவீன தொழில்துறை வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க எவ்வித பங்களிப்பும் தொழில் நிறுவனங்கள் சரிவடைவதற்கு காரணமாக இருந்தது. ஆங்கில காலனி ஆதிக்கத்தால் தோட்டக்கலை, சுரங்கங்கள், சணல் ஆலைகள், வங்கிகள், கப்பல் போக்குவரத்து முதலான துறைகளில் முன்னேற்றத்திற்கு ஏற்பட்ட நடுக்க முதலாளித்த நிறுவனங்கள் ஊக்குவித்தன. அவற்றை வெளிநாட்டவர்கள் நிர்வகித்தார்கள். இத்தகைய லாப நோக்க நடவடிக்கைகளால் இந்திய வளங்கள் மேலும் சுரண்டப்பட்டன.